வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரலாற்று பாரம்பரியமின்றி சமூக முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து. இலங்கை வரிகளின்றி ஆடைகள் ஏற்றுமதி செய்யலாம். வளர்ந்து வரும் நாடுகளுக்கான வர்த்தக திட்டத்தை அறிவித்துள்ள பிரித்தானியா. கொள்கலன் விடுவிப்பில் எனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கின் இலங்கை விஜயம் தொடர்பாக உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஒரு சமூகம் முன்னேற வரலாற்று பாரம்பரியத்துடன் உள்ள இயல்பான உறவினை நிலைநாட்டுவது அவசியம் எனவும் அந்த அடிப்படையில் நாட்டின் அபிவிருத்தி பாதையை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம புரிந்த ஸ்தலத்தில் நடைபெற்ற வைபவ நிகழ்வில் உரையாற்றியவர், உலகின் முன்னேற்றம் கண்டுள்ள நாடுகள் அனைத்துக்கும் தங்களது பாரம்பரியத்தை பாதுகாத்து அதன் மீது எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்றன. அதுவே அவர்களின் வளர்ச்சிக்கு தூணாக உள்ளது என்று கூறினார். நாமும் நமது வரலாற்று அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது காலத்தின் தேவை என்றார் ஜனாதிபதி. மேலும் நமது சமூகத்தை கலாச்சாரம் மிக்கதாக மாற்றுவதில் புத்த மதம் முக்கிய பங்காற்றியுள்ளது. இன்று பௌதீக வளங்களின் வளர்ச்சி அல்லாமல் மறைந்து வரும் சமூக மதிப்புகள் மற்றும் பன்னாட்டு கூறுகளுக்கு உயிர்ப்பளிக்க இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்ஜி லாவ்ரோவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இடம்பெற்ற ஆசியான் மாநாட்டிற்கு இடையே இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் சேர்ஜி லாவ்ரோவ் தமது நாட்டை பொறுத்தவரை இலங்கை தெற்காசியாவின் நம்பகமான நண்பர் என்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் இலங்கையுடனான நீண்டகால கூட்டாண்மைக்கான உறுதிப்பாட்டை ரஷ்யா வெளிப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இருதரப்பு உறவுகள் ஆழமானதும் சாதகமானதுமான வரலாற்றை கொண்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ள அதே நேரம், குறித்த கலந்துரையாடலின் போது ரஷ்ய இலங்கை உறவு மற்றும் சர்வதேச தளங்களில் ஒத்துழைச்சு செயற்படுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பிரிக்ஸ் அமைப்பு மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் கடந்த அக்டோபர் மாதம் இலங்கை அனுப்பிய செய்தியை வரவேற்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சந்திப்பு தொடர்பாக தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் விஜித ஹேரத், சர்வதேச ரீதியாக ரஷ்யா இலங்கைக்கு வழங்கி வரும் ஆதரவுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளில் இருந்து குறிப்பாக இலங்கைக்கு உட்பட இறக்குமதிகளை எளிதாக்கும் நோக்கில் புதிய மற்றும் திருத்தப்பட்ட வர்த்தக பொதியை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தின் மூலம் இலங்கை போன்ற நாடுகளில் தயாரிக்கப்படும் ஆடைகள் போன்ற பொருட்களை வரியில்லாமல் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வர்த்தக திட்டம் இலங்கை போன்ற நாடுகளுடன் உள்ள வர்த்தக உறவுகளை பலப்படுத்துவது மற்றும் பிரித்தானிய நுகர்வோருக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குவது என்று இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கை உள்ளிட்ட நட்பு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலுச்செலுக்கும் வகையில் அமைந்துள்ளதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் கூறியுள்ளது. இதை பற்றி கருத்து தெரிவித்துள்ள இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், இலங்கையின் ஆடை துறைக்கும் பிரித்தானியாவின் நுகர்வோருக்கும் ஒரு வெற்றியாகும் என்று தெரிவித்துள்ளார். பிரித்தானியா தற்போது இலங்கையின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது. மொத்த ஏற்றுமதிகளில் 60% அதிகமானது ஆடை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் ஆடைகள் மட்டுமின்றி பலதரப்பட்ட பொருட்களும் இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தகத்திற்கு வாய்ப்பளிக்கப்படுவதை வளர்ந்து வரும் நாடுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொள்கலன் விடுவிப்பு சம்பவத்தில் தம்மை தொடர்புடையவராக காட்டும் குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரித்துள்ள சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, அவ்வாறு விடுவிக்க எனக்கு அதிகாரமோ தொடர்போ இல்லை என்று வலியுறுத்தினார். அமைச்சர் தியாசிரி ஜெயசேகர இந்த விடயத்தில் பிமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு விளக்கத்தை வழங்கியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற சலுகைகளை வைத்து எதிர்க்கட்சியினர் பொய்கள் பரப்புகின்றார்கள். கொள்கலன் விடுவிப்பு தொடர்பாக உண்மையான சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்தில் செல்கின்றேன், குற்றவாளி என்று நிரூபிக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் கொள்கலன்களில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் ஆயுதங்கள் புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமானவை என்று கூறப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநரின் சொத்து என்று தெரிவித்தனர். அது பொய் என்று தற்போதெல்லாம் தெளிவாகிவிட்டது என்றார். நான் முழுமையாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறேன். உண்மையாகவே அது அப்படியாக இருந்தால் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து என்னை சட்டப்படி விசாரிக்கலாம் என்றும் அவர் சவால் விடுத்தார். இது போன்ற பொய்களை சபையில் கூறுவதை விட உண்மையை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கின் இலங்கை விஜயம் தொடர்பாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் அலுவலகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது.
அதன்படி மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் தமது இலங்கை விஜயத்தின் போது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பயன்படுத்தப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உறுப்பினரான ஜெர்மி லாரன்ஸ் ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அவரது இலங்கை விஜயம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு தொடர்பாக விசேடம் கவனம் செலுத்தியதாகவும் ஜெர்மி லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரம் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த போது கைப்பற்றப்பட்ட காணிகளில் 91% காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி குறித்த ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை இந்த மாதம் 28ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி தற்போது விடுமுறையில் இருப்பதால் வழக்கை மீண்டும் 28ஆம் தேதி அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுமார் 73 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி சட்டம் அதிபரால் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வரவும் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து நீதி நிலைநாட்டவும் செம்மணி புதைகுழியை அரசாங்கம் முக்கியமான அடையாளமாக கருத வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக உள்ள சோமரத்ன ராஜபக்சவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீட்கப்பட்ட 15 எண்புக்கூட்டு தொகுதிகளில் 2 ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதே சந்தர்ப்பத்தில் மீதமுள்ள எலும்புக்கூடுகள் பரிசோதனைக்காக ஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் அதன் பெறுபேறுகள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கிடப்பில் இருப்பதாகவும் அதனை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையோடு இணைத்து முன்னெடுக்க வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் மேலும் சில முக்கிய கோரிக்கைகளையும் தாங்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளோம் என்றும் நீதிக்காக இதை அரசாங்கம் துரிதமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழரசு கட்சி வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார்.